ஏனங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் பறிக்கலாம் அப்படின்னு வந்தேன். வெண்டைக்காய் இருக்குது, கொத்தவரங்காய் இருக்குது. இப்போ தான் கத்திரி பூ விட ஆரம்பிச்சிருக்குது. இங்கே பாருங்கள், குட்டி காயாக இருக்குது. மிளகாலாம் இப்போ தான் பூ விட ஆரம்பிச்சிருக்குது. மிளகாய் செடியும் பூ விட ஆரம்பிச்சிருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிட்ருக்கு. நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் பறித்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்தேன். வெண்டைக்காய் பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பிஞ்சில் செம்மையாக இருக்கும். ஸோ அதை பறிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். முத்திடுச்சு வெண்டைக்காய். எனக்கு பிஞ்சு தான் ரொம்ப பிடிக்கும். பிஞ்சு வெண்டைக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேலே சாம்பல் போட்டிருக்கோம். பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு சாம்பல் போடுவாங்க. உரம் போடலாம், பட் வீட்டுக்கு தானே யூஸ் பண்ணுறோம், அதனால் உரம் யூஸ் பண்ணாமல் சாம்பல் எடுத்து வச்சு சாம்பல் போடுவாங்க. செடியெல்லாம் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வெண்டைக்காய் பூவு. இது கத்திரிக்காய். இது மிளகாய். கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் புளிக்குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தவரங்காய் தான் நிறையா காய்ச்சிருக்கு. இது ஃபுல்லாகவே கொத்தவரங்காய் தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே சாம்பல் போட்டிருக்காங்க, பூச்சி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. வெண்டைக்காய் செடி கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க. இருங்க, மிளகாய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சே, உங்களுக்கு தெரியுதா? ஸோ காலையில் நான் சாப்பிட்றதுக்காக வெண்டைக்காய் பறிச்சிட்டேன். குழம்புக்கு வேணா அப்புறமா அம்மா பறிச்சுப்பாங்க. கொத்தவரங்காய் இருக்குது. இன்றைக்கி சாம்பார் தான் வைப்பாங்க மேக்ஸிமம். சாம்பார் இல்லை அப்படின்னா புளிக்குழம்பு வைப்பாங்க. புளிக்குழம்பு வைக்கும்போது கொத்தவரங்காய் போடுவாங்க. அப்போ நான் பறிக்கும்போது அதோட வீடியோட அப்லோட் பண்ணுறேன். வாங்க அதை வாஷ் பண்ண போகலாமா? இதெல்லாம் எங்கள் வீட்டு வாழைத்தோப்பு. ஒரு 20 மரம் கிட்ட இருக்கும். வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யாரெல்லாம் பச்சையாக வெண்டைக்காய் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அண்ட் திஸ் இஸ் கௌஷிகா ரவிச்சந்திரன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.